பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை கண்முன்னேயே மூச்சு திணறி துடிதுடித்து மாண்டு போன கோரத்தை பார்த்த எந்த தாயும் இப்படித்தான் பித்து பிடித்ததை போல அரண்டு போயிருப்பாள். ஊரே கதறி எழும் வேளையிலும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியாத அளவுக்கு மனம் நொந்து போயிருக்கும் இந்த காட்சி நெஞ்சை கணக்கணக்க வைக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த பச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் குமார் சத்யா தம்பதி. இவர்களுக்கு திருமணமாகி 3 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் என 5 பிள்ளைகள் உள்ளனர். இவர்களில் சோம்நாத், சேஷ்நாத் ஆகிய 6 வயதான இரட்டை குழந்தைகள் வீட்டில் பலூனை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது சோம்நாத் பலூனை ஊதிய வேகத்தில் மூச்சை இழுத்த போது கையிலிருந்து நழுவிய பலூன் தொண்டைக்குள் சென்று சிக்கியிருக்கிறது. இதனை சேஷ்நாத் அம்மாவிடம் சென்று கூறிய நிலையில் அவர்களும் தங்களுக்கு தெரிந்த வழிகளில் எல்லாம் பலூனை எடுக்க முயற்சித்து பார்த்தனர். ஆனால் அடுத்த சில வினாடிகளிலேயே சிறுவன் மூச்சு விட சிரமப்பட்டு திணறி மூர்ச்சையானதால் பயந்து போன பெற்றோர் பதறி அடித்துக் கொண்டு சிறுவனை தூக்கி கொண்டு நாட்றாம்பள்ளி மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றனர். சிறுவனை உடனடியாக ஐசியூவில் சேர்த்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறி பெற்றோரின் தலையில் இடியை இறக்கி இருக்கின்றனர். அங்கேயே சிறுவனின் தாய் வெடித்து அழ மருத்துவமனை முழுவதும் சோகம் ஆட்கொண்டது. இதனையடுத்து சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர் பிள்ளைகளின் நடவடிக்கைகளையும் அவர்களின் செயல்களையும் தீவிரமாக கண்காணிப்பதோடு மிகுந்த கவனத்தோடு அவர்களை கையாள வேண்டும் என்பதையே இந்த மரணச் சம்பவம் நமக்கு உணர்த்துகின்றது.